பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தியானத்தை எடுத்துக்கொண்ட வசனம் ரோமர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க விழுந்து போகும் படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவருடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒளிவு மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவு மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்ததனால் சொல்லப்பட்டிருக்கு. இதை நான் பார்க்கிறபடி அவருடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது என்று பார்க்கிறோம். யாருடைய தவறுதல் என்று சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவறுதல் நிமித்தமாக புறஜாதிகளாகிய நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சொந்த ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு வந்தார். ஆனால் அவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது நிமித்தமாக கிருபையானது சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்பட்டது புறஜாதிகளுக்கு. யார் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இயேசுவுக்கு அவங்க பிள்ளைகளை மாறினார்கள். அது மாத்திரமல்ல நம்முடைய காட்டு ஒளிவு மரமாகிய நம்மை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நல்ல ஒளிவு மரமாகிய ஆபிரகாமின் சன்னதியோடு நம்ம ஒட்ட வைக்கிறார். ஒரு ஆதாமோடு ஒட்ட வைக்கவில்லை, அவன் பாவத்தின் நிமித்தமாக விழுந்து போனான். ஒரு நோவோடு ஒட்ட வைக்கவில்லை, நோவுக்கு பூமி முழுதும் பழுகி பெருகி நிரப்போ என வாக்குறுதி மாத்திரம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இந்த நல்ல ஒளிவு மரத்தில் எங்கே நம்ம ஒட்ட வைக்கிறார் என்று சொன்னால் ஆபிரகாம் என்ற ஒரு கிளையோடு நம்மளை ஒட்ட வைக்கிறார். ஏன் ஆபிரகாம் என்ற கிளையோடு ஒட்ட வைக்கிறார்னு பார்க்கும் பொழுது ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குறுத்தம் என்ன? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று வாக்குத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிமித்தமாக பாருங்க, அந்த வாக்குறுதி சொல்லப்பட்டிருக்கு கானான் தேசம் முழுவதும். கானான் தேசம் என்று சொல்லும்போது அது பரலோகத்தை குறிக்கிறது. அப்போ நம்ம இயேசுவுக்கு பிள்ளைகளாய் விசுவாசி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாச பிரமாணத்தின்படி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமே நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது ஆபிரகாமின் சந்ததிகளாய் நம்ம மாறுகிறோம். ஆபிரகாம் நமக்கு தகப்பனாய் மாறுகிறார். ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தங்களும் அவர் கொடுக்கின்ற எல்லா ஆசீர்வாதமும் நமக்கும் சுதந்திரமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். மாம்சத்தின்படியும் ரத்தத்தின்படியும் நமக்கும் ஆபிரகாமுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் விசுவாச பிரமாணத்தின்படி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த விசுவாச நிமித்தம் ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாத வாக்குத்தங்களும் நமக்கும் சொந்தமாய் மாறுகிறது. இந்த விசுவாசம் எவ்வளவு விரைவே பெற்றதாய் காணப்படுகிறது. இதைத்தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பேதுரு சொல்கிறார், அழிந்து போகிற போல் அக்கினினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்க விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் என்று பேதுரு சொல்கிறார். அது எப்ப வெளிப்படுமா? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அந்த விசுவாசத்துக்கு ஒரு புகழ்ச்சியும் கனவும் அறிவு உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அழிந்து போகிற பொண்ணு காட்டிலும் விலையேறப்பட்டதாய் பேதுரு சொல்கிறார். எதை சொல்றாரு? விசுவாசத்தை சொல்கிறார். உண்மையிலேயே அவ்வளவு பெரிய ஒரு விலையேறப்பட்டதா விசுவாசம் என்று பார்க்கும்போது நிச்சயமாக அது எப்ப தெரியும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுதுதான் அது தெரிய வரும். இன்னைக்கு நம்ம வெளியில போயிட்டு நான் இயேசு நம்மளுக்கு விசுவாசம் இருக்கிறேன்னு சொன்னா அது யாரும் ஒரு விலையேறப்பட்ட நினைக்க மாட்டாங்க. இதே என்கிட்ட ஒரு பெரிய விலையேறப்பெற்ற ஒரு வைரக்கல் இருக்கு, பெரிய வைரக்கல் இருக்கிறது, தங்கம் இருக்கிறது சொன்னால் அதுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ஆனா அதை காட்டிலும் விலையேறப்பெற்றது என்று பேதுரு என்ன சொல்கிறார்னா விசுவாசத்தை சொல்கிறார். அந்த விசுவாசம் தான் விலையேறப்பெற்றதான். இது எப்ப நமக்கு தெரிய வரும்னு பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 7:19 வாசிக்கிறேன். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எறிந்து விடுவார்கள், அவருடைய பொன் வேண்டா வெறுப்பாய் இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடர்களாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இதுல பார்க்கும் பொழுது விலையேறப்பெற்ற பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடைய நாள் என்ற வருகை வரும் பொழுது எல்லாம் வீதிகளில் எரியப்பட்டு தெருக்களில் எரியப்பட்டு மனுஷர்களால் மிதிக்கப்படும். மனுஷர்களால் மிதித்து அதெல்லாம் அதனுடைய வேல்யூ எதுவுமே இல்லாம போயிடும். அதனால அவங்க சாப்பிட முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த நாள்ல விலையேறப்பெற்றது என்ன தெரியுமா? நம்முடைய விசுவாசம் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது யாருடைய இதயத்துல அவர் மேல் அவர் நாமத்தில் விசுவாசம் இருக்கிறதோ அவர்கள் மாத்திரம் தான் ரட்சிக்கப்படுவாங்க. அன்னைக்கு இந்த பொண்ணும் வெள்ளியும் வைரமும் ஒரு வேல்யூம் வராது. எல்லாமே விலை மதிப்பற்றதாய் காணப்படும். எல்லாத்தையும் தெருக்களில எரிஞ்சு விடுவாங்க. ஆனா யார் இதயத்துல விசுவாசம் இருக்குதோ
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் இருக்குதோ அவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படும். அன்னைக்கு தான் அதோட வேல்யூ எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதுக்கு வேல்யூ இல்லையானா இப்போ அந்த விசுவாச மதிப்பு இருக்கிறது. ஆனால் ஜனங்கள் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நிச்சயமாய் நம்ம விசுவாசம் அவர் வேறுபட்டதாய் காணப்படும். அவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி நம்ம எல்லாரையும் அவர் கூட்டி சேர்ப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. எனவே முடிவு பரிந்தும் வெளியேற்போனே ரட்சிக்கப்படுவான் என்று வைத்து வாசிக்கிறபடி முடிவு பரிந்தும் நம்ம இந்த விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்வோம். விசுவாசத்தில் மேலும் வளருவோம். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். நாம் ஆயத்தப்படுவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.